உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து உங்களுக்கு இந்த கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்ற நிகழ்ச்சியை மிகுந்த ஆரவாரமான போக்குவரத்து நெரிசலுக்கு இடையிலே வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக பழனியைச் சேர்ந்த கவிஞர் கவிநிலவு விருது பெற்ற திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு இன்றைக்கு நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பின்னூட்டம் வழங்குவதற்காக தக்கோலத்தைச் சேர்ந்த கவிஞர் தமிழ் பணிச்சம்மன் என்ற விருது பெற்ற கவிஞர் தக்கோலம் என் ஜனநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து செல்லுகிறது. இப்பொழுது வரவேற்புரையோடு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் கவிநிலவு திருமதி ஆயிஷா சித்திக். பாருங்களாமா. தமிழால் இணைவோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் ஆகியோரை போற்றுகின்றேன். கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தும் கலைமாமணி பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். மேலும் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜனநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்ச்சி 9க்கு கதை வழங்க இங்கு இணைந்துள்ள அனைத்து கதை சொல்லிகளுக்கும் முகமன் கூறுகின்றேன். முதலாவதாக எனது கதையை தருகின்றேன். தலைப்பு வாரிசு. வயோதிகம் காரணமாக தனது பெரிய உணவகத்திற்கு சரியான ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அகமது. தனது 2 மகன்களின் திறமையை அறிந்து கொள்ள முடிவு செய்தார். அதற்காக ஒரு சிறிய தேர்வை நடத்தினார் அகமது. மகன்களே, சாதிக், சபிக், இருவரும் வாங்க. இந்த பைகளில் இருவருக்கும் சமமாக பணம் வைத்துள்ளேன். இதை வைத்து நீங்கள் ஒரு உணவகம் தொடங்குங்கள். 1 மாதம் கழித்து நீங்கள் உணவகம் பற்றி எங்களிடம் கூற வேண்டும் என்றார். சரிங்க அத்தா என்று இருவரும் ஒரே சமயத்தில் கூறி ஆளுக்கு ஒரு பையை எடுத்து சென்றனர். சாதிக் தந்தை தந்த பணத்தை கொண்டு ஒரு உணவகத்தை வாங்கினான். யாருடைய ஆலோசனையையும் அவன் கேட்கவில்லை. அதிக செலவு செய்து உணவகத்தை ஆடம்பரமாக அலங்கரித்தான். வெளியூரில் இருந்து ஆட்களை வரவழைத்து துரித உணவு வகைகளை தயாரித்து விற்றான். எல்லா நேரங்களிலும் அந்த உணவுகள் பொருத்தமாக இல்லை. எனவே எல்லா நேரங்களிலும் மக்களால் அந்த உணவுகளை வாங்க இயலவில்லை. அதிக உணவு வீணானதால் அதை குப்பையில் கொட்டினான் சாதிக். அதனால் அவனுக்கு வீண் செலவு ஏற்பட்டது. துரித உணவின் காரணமாக மக்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. மக்களுக்கு சாதிக் கடையின் மேல் ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. சபீக் தன் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டான். அதன்படி ஒரு சிறிய உணவகத்தை ஆரம்பித்தான். எந்தெந்த உணவுகள் தேவை என்பதை நண்பர்கள் மூலம் அறிந்து கொண்டான் 2ஆம் மகனான சபீக். அதற்கு ஏற்றாற்போல உணவகத்தில் உணவினை தயார் செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்தான். தெளிவாக ஆராய்ந்து அறியும் நண்பர்கள் அவனுடன் இருந்தனர். அவன் நண்பர்கள் உணவு தயாரானதும் முதலில் அதனை உண்டு பார்த்து அதில் உள்ள குறைகளை சரி செய்ய கூறினர். நண்பர்கள் சுட்டிக்காட்டிய தவறுகளை மனம் கோணாது திருத்திக் கொண்டான் சபிக். வேறு ஏதாவது திருத்தம் இருந்தால் கூறுங்கள், சரி செய்து கொள்கிறேன் என்று சிரித்த முகத்துடன் கூறினான். அதனால் உணவகம் மிக சிறப்பான முறையில் முன்னேறியது. சபிக் உணவகத்திற்கு சென்றால் வயிறு நிறைய உண்ணலாம், உடலுக்கும் எந்த கேடும் வராது என்ற எண்ணம் மக்களிடையே பரவியது. அனைவரும் அவனது உணவகத்தை தேடி வந்தனர். 1 மாதம் கழித்து தந்தை அகமது இருவரையும் அழைத்து அவர்களுடைய உணவகம் பற்றி கேட்டார். மூத்த மகனான சாதிக் தனது துரித உணவகம் பற்றி கூறினான். இன்றைய காலகட்டத்தில் துரித உணவைத்தான் மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். அதனால் அது
விற்காமல் வீணானாலும் லாபத்தையே கொடுக்கும் என்று கூறினான். மக்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டால் உணவகம் நடத்த முடியாது என்றும் கூறினான். இரண்டாவது மகனான சஃபீக் தனது உணவகம் பற்றி கூற ஆரம்பித்தான். அதிகம் மக்கள் விரும்பும், அன்றாடம் பயன்படும், உடலுக்கு நன்மை விளைவிக்கும் உணவுகளை எனது நண்பர்களின் மூலம் அறிந்து கொண்டேன். நாங்கள் அதற்கு ஏற்ப திட்டமிடுவோம். அத்தகைய ஆரோக்கியமான உணவை தரமான முறையில் தயார் செய்து விற்கின்றோம். லாபம் சிறியதாக இருந்தாலும் நிரந்தரமான லாபமாகவே அது இருக்கும். மக்களுக்கும் கேடினை ஏற்படுத்தாது என்றான். தந்தை அகமது சஃபீக்கிற்கு வாழ்த்துக்களை கூறி, நாம் செய்யும் தொழில் பிறருக்கு நன்மையை விளைவிக்க வேண்டும் என்ற வகையில் சஃபீக் சிறப்பாக உணவகத்தை நடத்துகின்றான் என்ற முடிவுக்கு வந்தார். தனது பெரிய உணவகத்தின் பொறுப்புகளை சஃபீக்கிடம் ஒப்படைத்தார். பொருட்பால் அதிகாரம் 47, தெரிந்து செயல் வகை, குறள் எண் 462, தெரிந்த இனத்தோடு சேர்ந்து எண்ணிச் செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தொழில் தெரிந்த நண்பர்களுடன் கலந்து எதையும் ஆராய்ந்து செய்பவருக்கு முடிவதற்கு அரிய பொருள் என்று சொல்லக்கூடியது யாதொன்றுமே இல்லை. அடுத்ததாக தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா தன் திருக்குறள் கதையை கூற வருகின்றார். வாருங்கள் ஐயா. நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர், நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்ற வேறுபாடு அவரவர்களுடைய மக்களால் அறியப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். வாருங்கள் ஐயா. தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா உள்ளிட்ட குடும்பத்தார்க்கும், இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும், உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். கதை கூறு கதை கூறு, திருக்குறளை கதை கூறு தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி தொடங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கதை கூறுகிறேன். நண்பா, நாங்கள் புலால் சாப்பிட மாட்டோம், சைவந்தான். இங்கே நீ இருக்கிற வரைக்கும் சரி நண்பா, பரவாயில்லை. சர் சர் பசுவின் மடியிலிருந்து பாலை கறக்க கறக்க குடத்திற்குள் பால் நிறைய ஆரம்பித்தது. பால் நுரையுடன் பொங்கி மேலேறி வருவதை நண்பன் வியப்புடன் பார்த்தான். நகரத்தில் பாக்கெட் பாலை பார்த்தவனுக்கு பொங்கி வரும் பாலை பார்த்து கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். அப்பாவிற்கு, குடும்பத்திற்கு நண்பனை அறிமுகப்படுத்தி வைத்தான். நகரத்தில் வாழ்ந்த அவனுக்கு இந்த கிராமத்தில் மாட்டு பண்ணையை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான். மாடுகளை, கன்றுகளை பார்த்து கொண்டே இருந்தான். மாடுகளுக்கு வேலையாட்கள் புல்லும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைப்பதையும் அருகில் இருந்து பார்த்தான் நண்பன். நண்பனுக்கு மாட்டை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. முட்டுமோ என பயமாகவும் இருந்தது. நண்பனை சாதுவாக உள்ள பசுமாட்டிற்கு அருகே அழைத்து சென்று, நான் தொடுவது போல் சற்று சொரிந்து விடுவது போல் செய்யுமாறு சொன்னேன். நான் செய்தபடி அவனும் செய்தான். அவன் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். பசுமாடு ஒன்று கன்று ஈன 2 நாளாக பெரும் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. கால்நடை மருத்துவரும் தன்னால் ஆன முயற்சிகள் செய்தும் அந்த பசு இறந்து விட்டது. எல்லோரும் அழுதோம். 4 நாட்களுக்கு முன்பு வந்த அந்த நண்பனும் தீனி வைத்து பார்த்து கொண்டதாலும் என்னவோ அவனும் அவனை அறியாமல் தேம்பி தேம்பி அழுதான். ஐயோ,
அந்த மாட்டுக்காரன் 75,000 கேட்டானே என பாட்டி எழுதார். சிலர் அப்பாவிடம் பசுமாட்டை கசாப்புக்கு என மெல்ல குரலை இழுத்தனர். போயா, எங்கள் வீட்டு லட்சுமியா, எங்கள் வயிற்றில் பாலை குட்டிய தெய்வமையா, பணமும் பெரிய பணம், போயா என்று அப்பா கோபத்தோடு குரலை உயர்த்தினார். பின்பு அந்த பசுவை எங்களுடைய மாட்டு பண்ணையிலே புதைத்து சமாதி கட்டி வழிபட்டோம். என் அப்பாவின் இந்த செயலால் எங்களை அந்த ஊரே கைகூப்பி கும்பிட்டது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். யார் ஒருவர் எந்த உயிரையும் கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் வாழ்கிறாரோ அவரை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்பதை மெய்ப்பிப்பது போல அந்த குடும்பத்தை அந்த ஊரே கைகூப்பி தொழுததை பார்த்தோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையான கதையை கூறினீர்கள் ஐயா. கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்ற குரலுக்கு ஏற்ற ஒரு கதையை சிறப்பாக கூறினீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா, நன்றி. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சுந்தர் சுவாமிநாதன் ஐயா நெல்லையிலிருந்து வருகின்றார். துறவியருக்கு அமையும் இயல்புகளை இல்லறத்தாரிலும் துறவு உடையவர்களிலும் காணலாம் என்பது வள்ளுவரின் வாக்கு. அத்தகைய வள்ளுவருடைய குறள்களை பற்றி நம்மிடையே கதை கூற வருகின்றார் சுந்தர் சுவாமிநாதன் ஐயா நெல்லையிலிருந்து. வாருங்கள் ஐயா. அம்மா வணக்கம். அறத்தால் எல்லோரையும் வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வில் நெருக்கி வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழ் ஐயாவுக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு கவி நினைவு பா. ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு வணக்கம். அனைத்து கதை சொல்லிகளுக்கும் என் வணக்கம். கதைக்குள் வருகிறேன். கதை. செல்வம் துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். இவருக்கு கார்த்திக் என்ற மகனும் சீதா என்ற மகளும் இரு செல்வங்கள். மகனையும் மகளையும் நன்றாக கவனமாக வளர்த்தார். சக்திக்கு மீறியே செலவு செய்து படிக்க வைத்திருந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றது அறிந்து கார்த்திக்கை வேறொரு பள்ளியில் +1 அதிக கட்டணம் உள்ளது என்று அறிந்தும் சேர்க்க எண்ணினார். அதிக கட்டணம் உள்ளது. அப்பாவிடம் இந்த பள்ளியில் படித்து முதல் மார்க்கை எடுத்து காண்பிக்கிறேன், என் வழியில் விட்டுருங்க, படிப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாதீங்க என்றான் கார்த்திக். கெஞ்சினான். உன் படிப்பு திறமை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் இன்னும் கூடுதல் மார்க் பெற்றால்தான் மதிப்பு என்று கடுமையாக வாதிட்டு அதிக கட்டணமுள்ள பள்ளியில் கார்த்திகை சேர்த்து விட்டார் தந்தை. புதிய பள்ளியில் கார்த்திக் மனம் ஒட்டவே இல்லை. பழைய பள்ளியில் நன்றாக பழைய நண்பர்கள் ஊக்குவித்த பள்ளி ஆசிரியர்களை நினைத்து ஏங்கினான். மறுநாள் கார்த்திக்கை அழைத்து கொண்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியே கற்றுத்தரும் டியூஷன் சென்டரில் சேர்த்து விட்டார் தந்தை. பள்ளியில் தந்தையை அழைத்த ஆசிரியர், உங்க பையன் நல்லா தானே படிக்கிறான், எதுக்கு வெளியில் டியூஷன் வைக்கிறீங்க, அவசியமே இல்லையே என்று சொல்லியும் பொருட்படுத்தவில்லை தந்தை. +2 பொது தேர்வு நெருங்கியது. கார்த்திக் பள்ளியை விட்டு வந்ததும் டியூஷன் சென்று இரவில் வருவான், சாப்பிட்டு விட்டு ஆசிரியர் தூங்கி விடுவான். 2 மாதங்களுக்கு பிறகு +2 பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வந்தன. மகனின் மதிப்பெண் சான்றிதழை பார்த்ததும் தந்தை வருத்தம் அடைந்தார். மகன் கார்த்திக்கு கூடுதல் மன அழுத்தம் தந்து பள்ளியினை மாற்றி மகனின் திறமையை நன்றாக அறிந்தும் தனது அதிக தலையிட்டால் அவனது மதிப்பெண் குறைவதற்கு ஆளாகிவிட்டனே என புலம்பினார் தந்தை. அதிகாரம் 52 குறள் 518. வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியவனாக செயலை செய்து முடிக்க வல்லவன் என அறிந்த பின்னர் அவனிடமே ஒப்படைத்து விடு, அதில் உன் தலையீட்டை தவிர்த்து விடு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி.
ஐயா ஜெகநாதன் ஐயா. ஐயா அவர்கள் ஜெகநாதன் ஐயா. ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு கதையை சொன்னார்கள். எழுந்து தெரிய வருகிறது என்னவென்றால், கல்வி இன்றைய காலத்தில் மேற்கொண்டு படிப்பான் என்று கருதி இயல்பான கல்வி இன்றி காலத்தின் கட்டாயமா என்று கூட புரியவில்லை. அன்றைக்கு இருந்த கல்வி சுகமாக இருந்தது. கல்வி இன்று சுகமாக இருக்கிறதா என்று சொல்ல முடியவில்லை. கல்வியின் சுமையால் அந்த பிள்ளை, அதாவது அவர் செல்வம், 2 செல்வங்களும் அவருக்கு பெற்ற 2 செல்வங்களும் மிகவும் கல்வியால் பாதிக்கப்பட்டதை இந்த கதை வாயிலாக தெரிய வருகிறது. மேலும் கல்வி சுகமாக இருக்க வேண்டும் என்று இதிலிருந்து அறிய வருகிறது. சிறப்பாக கதையை சொன்னார். தேவையான கதை ஒன்று. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஐயா. தொடருங்களம்மா. நன்றி. அடுத்ததாக கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9 நம்மிடையே கதைகூற வருகின்றார் கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா திருமுகையிலிருந்து. ஐம்பொறியை அடக்கும் இயல்பினை துறவியருக்கு இலக்கணமாக கூறுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் ஐயா. கவிஞர் வணக்கம். திருமுகை. வணக்கம் ஐயா. தமிழ் என் தாய், நான் அவள் சேய் என்று பணிவன்புடன் என் வணக்கத்தை சமர்ப்பித்து, அறிஞர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் கூடிய இந்த அவையில் கதைக்கூறு திருக்குறள் கதைக்கூறு என்கின்ற முக்கிய தலைப்பிலே ஒரு திருக்குறளின் கதையை, சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இங்கே நான் அரங்கேற்றுகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுத்தார்க்கு என்பது. ஒரு முறை அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ரயிலில். ரயிலில் பயணம் செய்வதற்குரிய பயணச்சீட்டு எடுத்திருந்தார், அதுவும் வைத்திருந்தார். ஆனால் ரயில் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ரயில் நிலையத்தில் அவரை கீழே இறங்க சொன்னார்கள். அவர், என்னிடம் இதோ பயணச்சீட்டு இருக்கிறது, நான் இறங்க வேண்டிய இடம் இது அல்ல என்று கூறியும் அவரை, அதெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ கீழே இறங்கு என்று அதட்டினார்கள். என்னிடம் பயணச்சீட்டு இருக்கிறது, அதிலே எந்த இடம் என்று போட்டிருக்கிறது, அந்த இடத்தில்தான் நான் இறங்குவேன் என்று காந்தியடிகள் சொல்கிறார். நீ இப்ப இறங்குறியா இல்லையா? முடியாது. உடனே காந்தியடிகளை அவரை பிடித்து இழுத்து வந்து அந்த ரயில்வே அதிகாரி ரயிலை விட்டு கீழே தள்ளுகிறார். அம்மா என்று ஒரு சின்ன சத்தம், முணுகல். என்ன அடிபட்டுருச்சா? கொஞ்சம் நையாண்டித்தனமாக கேட்டார்கள். இல்லை, உரிய பயணச்சீட்டு என்னிடம் இருக்கிறது. உன்னிடம் இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவன் நீ, ஒரு இந்தியன், உன்னை கீழே தள்ளி விட்டேன் பார். ஒரு இந்தியனை கீழே இறக்கி விட்டேனே, அதுவும் தள்ளியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினார். அண்ணலுக்கு பட்ட வேதனை அந்த ரயில்வே அதிகாரி ஒருவனுக்கு இன்பமாக மாறியது. இது அண்ணலினுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மாறியது. இதன் பிறகுதான் கருப்பர் வெள்ளை நிறம் தீவிரம் அடைந்தது. பல புரட்சிகளுக்கு அடிகோலினத இந்த சம்பவம் தான். வெளிநாடுகளில் வாழுகின்ற இந்தியர்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள். விடுதலை வேட்கை அதிகமாயிற்று. சுதந்திர உணர்வு கூடியது. அன்று அண்ணல் மட்டும் முடியாது என்று சண்டை போட்டு வாய்த்தகலாறு முற்றி ஒருவேளை கீழே இறங்க மறுத்து ஆர்ப்பாட்டம் செய்திருந்தால் அங்கே எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அண்ணலின் பொறுமை அவரை புகழ் ஏணியில் ஏற்றியது. எப்படி? கீழே தள்ளிவிட்ட பொழுது அந்த ஒருவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி,
ஆனால் அண்ணலின் புகழ் ஏற ஏற வேற்று நாட்டிலே நடந்த இந்த நிகழ்வு நடந்த போதும் இந்தியர் மத்தியிலே விடுதலை உணர்வு கிளம்ப கீழே தள்ளிவிட்ட பாதகன் செயலால் அவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி கிடைத்தது. ஆனால் அதுவே பாரத திருநாட்டின் விடுதலைக்கு வித்தாகி பிற்காலத்தில் அனைவருடைய சுதந்திர விடுதலை உணர்வுக்கு மகிழும் நிகழ்ச்சியாக மாறியது. அங்கே ஒருவனுக்கு மட்டும் தான் மகிழ்ச்சி கிடைத்தது. பொறுமையை அண்ணலடிகள் கையாண்டதால் அது உலகம், அது இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு விடுதலை உணர்வோடு மகிழ்ச்சியை கொடுத்தது. இதோ சிந்திக்கின்றேன், இந்த குறள், இந்த சம்பவம் ஒரு குறளுக்கு சரிவர தென்பட்டது. பொறையுடைமை என்கின்ற அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் வள்ளுவனார் 156வது குறளில் கூறுகின்றாரே, துன்பம் தந்தவனுக்கு இன்பம் ஒரு தரம் ஒரு நாள் தான், ஆனால் அதையே பொறுத்தவர்க்கு உலகம் உள்ளவரை என்பதை சிறப்பாக காட்டுகின்ற நிகழ்வுதான் குறள்தான். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்பது என் நினைவுக்கு வந்தது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து, வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களே, குறளுக்கு சரியான குரல் கொடுத்த கதை, குறளுக்கு சரியான குரல் கொடுத்த கதை என்று குறிப்பிடலாம். பயணச்சீட்டு இருந்தும் பயணிக்க விடவில்லை. நக்கல், அதாவது அவரை கீழே தள்ளிட்ட பிறகு கூட அவரை பற்றி அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் ஏற்பட்டது. அந்த பாதிப்பின் விளைவால் தான், பதிவால் தான் சுதந்திர வேள்விக்கு வித்திட்டது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அன்று பொறுத்துதான் இன்றும் என்றும் காந்தியினுடைய புகழ் நின்று நிலை பெற்று கொண்டிருக்கிறது என்ற கருத்தை இங்கே நீங்க பதிவு செய்துள்ளீர்கள். சிறப்பு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஐயா. தொடருங்களம்மா. நன்றி ஐயா. கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9 அடுத்ததாக சண்முகம் ஐயா புதுப்பேட்டையிலிருந்து நமக்கு கதைகூற வருகின்றார். நோற்றல் என்பது தவத்துக்கு ஒரு பெயர். அந்த சொல்லின் பொருள் பொறுத்தல் என்பது ஆகும். துன்பங்களை பொறுப்பது தவத்தின் தலையாய இலக்கணம் என்று கூறுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் ஐயா. சண்முகம் ஐயா புதுப்பேட்டையிலிருந்து. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. ஆன்றோர் மற்றும் சான்றோர் கதை கூறும் பெருமக்கள், இந்த நிகழ்வை வழிநடத்தும் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும், திருவாளர் நீலகண்ட தமிழன் உள்ளிட்டோர் யாவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று 31/7/25 வியாழன் கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வில் பங்கேற்று கதை கூற உள்ள சு. சண்முகம் புதுப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறேன். கதை கூற தொடங்குகிறேன். குப்புசாமி தனித்து வாழ்ந்து வந்தார். அவர் வாரிசு யாவரும் அயல் நாட்டில் இருந்தனர். அவருக்கு சற்றேறக்குறைய 70-75 ஆகவே இருக்கும். அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டிற்கு பக்கத்தில் புதிதாக ஒரு புதிய தம்பதி குடியேறினர். அவர்களும் இவரோடு பேசுவதில்லை, அவ்வாறாக இருந்தனர். புதிதாக வந்தவர் என்ற முறையில் அவர்களின் அலைபேசி ஓயாது ஒலித்து கொண்டே இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் காலை 4 மணியிலிருந்து அலாரம் என்ற சொல்கள் ஒலித்து கொண்டே ஓயாது இருந்தது. விட்டு விட்டு ஒலித்து கொண்டிருந்தது. இவ்வாறாக ஒரு வாரம் கடந்தது. இவரும் அவர்களை அணுகி, இதுபோல் தொந்தரவாக இருக்கிறது, ஆகவே நாங்கள் ஒலியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார். அவர்களும் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்று கூறினர். இருந்த போதும் அவர்கள் குறைத்த பாடில்லை, ஒலித்து கொண்டே இருந்தது. அவர்கள் பணியின் நிமித்தமாக அதிக கால்கள் வந்து கொண்டிருந்தன. அதோடு அல்லாமல் அவர்கள் இந்த அலாரத்தை வைத்து தொடர்ந்து ஒலித்து கொண்டு இவருக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதற்கு அவர் ஒரு உபாயம் கண்டுபிடித்தார். இதை இப்படி செய்தால்
நன்றாக இருக்கும் என்று அவருக்கு தெரிய வந்தது. அவர்களும் உடனே அவரின் வீட்டின் பழைய வீடு என்பதால் அவர்களின் வீட்டின் பின்புறமே கழிப்பறை இருந்தது. அதை பயன்படுத்தும் வகையிலே அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வேளையில் அவர் தன்னுடைய கைபேசியில் அலாரத்தை வைத்து அங்கேயே வைத்து விட்டு வந்து விட்டார். அதுவும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. இவ்வாறாக ஒரு வாரம் அந்த அலைபேசி ஒலித்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருந்தது. அவர்கள் உடனே தோட்டத்திற்கு வந்து, என்ன நீங்க பெரியவர்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, நீங்க என்ன இவ்வளவு சத்தமா வச்சுட்டு இருக்கீங்க என்றார். அந்த ஒலித்ததோ நோக்கியா என்ற பழைய செல்போன், அது ஊரெல்லாம் கேட்கும்படி ஒலிக்கும். ஆகவே அவர்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்ததால் அவர்கள் இவ்வாறு கழித்தனர். இவ்வாறாக 4-5 நாட்கள் ஓடியது. அவர்களும் அந்த ஒலிசி குறைத்து கொண்ட பாடில்லை. இந்த வேளையில் அவருடைய நண்பருக்கு இந்த செய்தி சின்னசாமிக்கு தெரிய வந்தது. அவர் வந்தார். வந்து வீட்டில் என்ன செய்வது என்று புரியாமல் இருவரும் பேசிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று அம்மா என்று அலறும் சத்தம் கேட்டது. இருவரும் சென்று பார்க்கையில் பக்கத்து வீட்டில் அந்த பெண்மணி அந்த வண்டியை கீழே இறக்கும் சாரத்தில் இருந்து கீழே விழுந்து இருந்ததை கண்டனர். வண்டி ஒரு புறமும் அவர் ஒரு புறமும் விழுந்திருந்தார் அந்த பெண்மணி. உடனே சிவசாமி 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார். குப்புசாமியும் தன்னுடைய வீட்டிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வைத்தார். அதற்குள் ஆம்புலன்ஸும் வந்தது. இவர் உடனே அந்த பெண்மணியிடம் கணவரின் தொலைபேசி எண்ணை கேட்டு வாங்கி அவருக்கு செய்தி சொல்லி, நீங்கள் நேராக இந்த மருத்துவமனைக்கு வந்து விடுங்கள், நாங்கள் அங்கே இருக்கிறோம் என்றனர். சரி என்று மூவருமாக அங்கே மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு பார்த்த வகையில் அந்த அம்மையாருக்கு ஓரளவு பெரிய எலும்பு முறிவு போன்ற பெரிய விபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் சற்று சதைப்பிடிப்பு இருப்பதாக கூறினார். இதே வேளையில் மருத்துவர் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொன்னார். அந்த அம்மையார் கருவுற்றிருப்பதாகவும் கேள்விப்பட்டனர். அனைவரும் இது கண்டு மகிழ்ந்தனர். இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி 2-3 நாட்கள் இங்கேயே தங்கி ஓய்வெடுத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டிருந்தனர். இவ்வாறாக 4-5 நாட்கள் சென்றது. பிறகு அவர்களும் வந்தனர். அந்த மருத்துவமனையிலே அவர்களின் பெயரை அறிய நேர்ந்தது. அதாவது அன்பழகன் அவர் பெயரும் அன்பழகி என்ற அந்த பெண்மணியின் பெயருமாக தெரிய வந்தது. இவர்கள் இவ்வாறாக ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு இருந்த வேளையில் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் திடீரென்று ஒரு நாள் குப்புசாமிக்கு அவருடைய மகனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் இன்னும் ஓரிரு வாரத்தில் தயாராக இருங்கள், எல்லாத்தையும் சரி செய்து பெட்டி படுக்கைகளை சுருட்டி கொண்டு இருங்கள், நான் வந்து உங்களை என்னோடு அழைத்து கொண்டு போகிறேன், இனிமேல் நீங்கள் தனியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று சொன்னார். இவரும் சரி என்று அதற்காக காத்திருந்தார். ஒரு வாரம் கழித்து அவருடைய மகனும் வந்தார். வந்து அனைத்தையும் சரி செய்து கொண்டு காரில் புறப்பட இருந்தனர். காரில் புறப்படும் போது அந்த தம்பதியினர் வந்தனர். மிகவும் சோகமாக இருந்தனர். என்ன என்று கேட்டால், நீங்கள் உதவிகரமாக இருந்தீர்கள், இப்போது செல்கிறீர்களே என்றார். இல்லை அம்மா, என்னோட மகனுடைய விருப்பம், அதை நான் நிறைவேற்ற வேண்டும், ஆகையினால் நான் அங்கே செல்கிறேன் என்று கூறினார். அதன் வழியில் அவர்கள் காரின் அருகே அழைத்து, நான் உங்களுக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்து விட்டேன், அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டார். இல்லை பரவாயில்லை, நாங்களும் உங்களுக்கு தொந்தரவாகத்தானே இருந்தோம் என்றார். இல்லை பரவாயில்லை என்று அவரும் சொல்லிவிட்டு இறுதியாக அவர் இந்த குறளையும் அவர்களுக்கு சொல்லி சென்றார். அதிகாரம் 45 பெரியாரை துணைகேடல். இடிப்பாறை இல்லா எமரா மன்னன் கெடுப்பாரும் இலானும் கெடும் என்ற குறளை கூறி செல்வதற்கு ஆயத்தமானார். அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது. நன்றி கூறி கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இவ்வாறாக இந்த குறள் அவர்களை இடித்து உரைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர் செய்தது அவருக்கு ஒரு விதத்தில் நன்மை பயந்ததாகவும் இருந்தது. இந்த கதை இன்னொரு குறளுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்றே நம்புகிறேன். அதனால் அந்த குறளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாரம் 32. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குறளும் பொருத்தமாக இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கதையை தெரிவித்தீர்கள் ஐயா. சத்தம் நிசப்தமான நட்புறவை ஏற்படுத்தியது, புரிதல் ஏற்பட்டது என்று விளக்கம் சொல்லும் கதையாகவும் இருக்குது. இன்னா செய்தாலும் அவருக்கு எந்தவித தீங்கும் செய்யாமல் நட்புறவோடு இருக்கல் வேண்டும் என்ற கதை வாயிலாக
சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்தீர்கள் ஐயா. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடருங்களம்மா. நன்றி, வணக்கம் ஐயா. திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9 அடுத்ததாக நம்மிடையே கதைகூற வருகின்றார் கவிஞர் ரா கலையரசி, பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து வருகின்றார். வாருங்கள் அம்மா. அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றிலும் அறம் உண்டு. அறத்தை கடவுளாக சொல்வது ஒரு மரபு. திருவள்ளுவரே அறக்கடவுளை அறம் என்றே குறிப்பிடுகின்றார். பொருட்பாலில் பல இடங்களில் அறத்தின் சிறப்பை வலியுறுத்துகின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. ரா கலையரசி அம்மா, பாப்பிரெட்டிப்பட்டி. வணக்கம் அம்மா. இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கதை. அரபு நாட்டு மன்னர் இபின் சாயுத் நல்ல புத்திசாலி. ஒரு நாள் அவருடைய அவைக்கு ஒரு பெண்மணி வராங்க. ரொம்ப சோகத்தோட வராங்க. வந்து மன்னரை பார்த்து அவங்க முறையிடுறாங்க. மன்னர் பெருமானே, நேற்று மாலை என் கணவர் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். மரத்தின் மேலிருந்து ஒரு சேவகன் என் கணவரின் மீது விழுந்து விட்டார். அதனால் என் கணவர் இறந்து விட்டார். இதற்கு நீங்க நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. மன்னர் சொல்றாரு, அந்த பெண்ணோட நிலைமையை கண்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. பெண்ணே, நீ எவ்வளவு இழப்பீடு கேட்கிறையோ அதை நான் தரதுக்கு தயாரா இருக்கிறேன். உன் விருப்பப்படி கேள் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பணம் வேணாலும் கேள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த அம்மா, அரசே, எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை. என் கணவரின் உயிர் போனதற்கு பழிக்கு பழியாக இன்னொரு உயிரை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் சொல்றாரு, இன்னொரு உயிரை எப்படிமா எடுக்கிறது? இது ஒரு எதேச்சியா நடந்த நிகழ்வு தானே அப்படின்னு அவரு சொல்லும் போது இந்த அம்மா அதை ஏத்துக்கவே இல்லை. என் கணவர் இறக்க காரணமா இருந்த அந்த சேவகனுக்கு மரண தண்டனை நீங்க தரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பாராமல் நடந்த இதுக்கு மரண தண்டனை தேவையில்லையே அப்படின்னு அவர் எவ்வளவு சொல்லியுமே அந்த அம்மா கேட்கல. கடைசியா மன்னர், சரி நல்லது, உன் விருப்பப்படியே நான் மரண தண்டனையை கொடுக்குறேன். ஆனா அந்த மரண தண்டனை எந்த விதமாக அமைய வேண்டும்ன்றத நான் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு மன்னர். அந்த அம்மாவை அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சேவகன் ஒரு மரத்தடியில் நிற்பான். நீ மரத்தின் மீது ஏறி அந்த சேவகனின் மேல் குதிக்க வேண்டும். அப்படி குதிப்பதன் விளைவாக அவன் இறக்க வேண்டும். அப்படிதான் அவனுக்கு நான் மரண தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு மன்னர். அதை கேட்டு அந்த பெண்மணி ரொம்ப திகைச்சு போயிடுறாங்க. இது எப்படி நடக்கும்? இது நடப்பதற்கு சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு மன வருத்தம் அந்த அம்மாவுக்கு வந்துடுது. உடனே இப்படிலாம் சொல்லுவார் மன்னர்னு அந்த அம்மா எதிர்பார்க்கல. அவங்களுக்கு மனசு மாறி பழி வாங்கும் எண்ணத்தை விட்டுட்டு மன்னர் தந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த கதைக்கு நான் எடுத்துக்கிட்ட திருக்குறள் அதிகாரம் 39 மெய்யுணர்தல், குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறளின் விளக்கம், எந்த பொருளாயினும் எத்தகைய இயல்புடையதாக இருப்பினும் அப்பொருளின் உண்மை தன்மையை கண்டறிவதே அறிவு என்பது இதன் பொருள். நன்றி அம்மா. சிறப்பாக கதை கூறினீர்கள் அம்மா. பல்லுக்கு பல் அமராவி சட்டம், அதே உணர்வு திரும்பவும் வந்து விட்டதோ என்று போல் இந்த குறள் வழியாக தெரிவிக்கப்படுகிறது. பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சியை சற்று மாற்றி அவர்களையே உணர வைத்து மெய் உணர்வை ஏற்படுத்தும் விதமாக கதை அமைந்துள்ளது. அதுதான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. அன்பு, அதுதான் சிறப்பு என்ற அந்த அன்பு என்ற சொல்லை தாங்கள் பதிவு செய்துள்ளீர்கள். சிறப்பான கதையம்மா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடருங்களம்மா. அடுத்ததாக கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9 நம்மிடையே கதைகூற வருகின்றார் மா காயத்ரி, அவினாஷியிலிருந்து.
இல் வாழ்பவனது பெருமையை நல்ல முறையில் எடுத்து காட்டுகின்றார் வள்ளுவர். இல் வாழ்பவன் துறவிகளுக்கு துணையாக இருப்பவன் என்கின்றார். இவன் துறவியை விட சிறந்தவன் என்றும் கூறுகின்றார். வாருங்கள் அம்மா. மா காயத்ரி அம்மா, அவினாஷி. அம்மா வணக்கம்மா. ஐஷா அம்மா வணக்கம். வணக்கம்மா. அளவுகோல். பாலு, வேலு இருவரும் 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள், ஒன்றாகவே வருவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருவரும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்கச் சென்றனர். கொடைக்கானல் மலையின் அடிவாரத்தில் அந்த அருவி இருந்ததனால் டவுன் பஸ்ஸில் ஏறி சென்றனர். அருவியில் குளிப்பதற்கு முன்பு தண்ணீர் வரும் வழியினை சிறிது தூரம் பார்த்துவிட்டு வருவோம் என்று அருவிக்கு மேலே ஏறி சென்றனர். சிறிது தூரம் சென்றவுடன் எதிர்பாராத விதமாக கரடி ஒன்று எதிரே வந்து கொண்டிருந்தது. கரடியிடம் இருந்து தப்பித்துவிட இருவரும் நினைத்தனர். பாலுவுக்கு மரம் ஏற தெரிந்திருந்ததனால் அருகில் இருந்த மரத்தின் மீது மடமடவென்று ஏறிக்கொண்டான். வேலுவுக்கோ மரம் ஏற தெரியாததினால் திடீரென்று பாறைகளுக்கிடையே கை கால்களை நீட்டி மூச்சை அடக்கி கொண்டு செத்தவன் போல் படுத்து கொண்டான். வேலுவின் அருகே வந்த கரடி அவனை முகர்ந்து பார்த்தது. செத்தவன் போல் மூச்சடக்கி படுத்திருந்ததனால் உண்மையிலே அவன் செத்துவிட்டான் என்று அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டு கீழே இறங்கி சென்றது. கரடி சென்றவுடன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்த பாலு படுத்திருந்த வேலுவின் அருகே சென்றான். டேய் வேலு, அந்த கரடி உன் காதிலே ஏதோ சொல்லிக் கொண்டிருந்ததே, அது என்ன? எனக்கு கொஞ்சம் சொல் என்று கேட்டான். ஒரு கணம் சிரித்த வேலு, ஓ அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுடா, ஆபத்து வரும் வேளையில் தான் உண்மையான நண்பனை அறிய முடியும் என்று சொன்னது. வேலு, உன்னிடத்தில் கரடி சொன்னதை பார்க்கும்போது உன்னுடைய ஆபத்தை பொருட்படுத்தாது நான் மட்டும் தப்பித்துக் கொள்ள மரத்தில் ஏறிவிட்டேன். இதிலிருந்து பார்க்கும்போது நான் உனக்கு உண்மையான நண்பனில்லை போலிருக்கு. அதில் என்ன சந்தேகம்? இனிமே அப்படி செய்ய மாட்டேன் வேலு, என்னை மன்னிச்சுடு என்று கெஞ்சினான் பாலு. இதை பற்றி வள்ளுவர், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பாதோர் கோள். கருத்து: நமக்கு வருகின்ற தீமையிலும் ஒரு வகையான நன்மை உண்டு. எவ்விதமெனில் ஆபத்து நேரங்களில் நம்முடைய நண்பர்களின் குணங்களை நமக்கு அளந்து காட்டுகின்ற அளவுகோலாக அமையும். நட்பாராய்தல், அதிகாரம் 80, குறள் 796. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பாதோர் கோள். நன்றிமா ஐஷாமா, நன்றி. சிறப்பாக கதை தெரிவித்தீர்கள். ஆபத்துக்கு உதவாமல் இருக்கின்றான் நண்பன் என்பதையும், தக்க நேரத்தில் உதவுவனே நண்பன் என்பதையும் இக்கதை வாயிலாக தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள். சிறப்பம்மா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடருங்கம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 9 அடுத்ததாக நம்மிடையே கதைகூற வருகின்றார் கா வாகிதா பர்வீன், அரவக்குறிச்சியிலிருந்து. இல்வாழ்வானுக்குரிய சிறப்பான பண்புகளாக வள்ளுவர் இருந்தோம்பல், ஒப்புரவறிதல், ஈகை போன்ற குணங்களை குறிப்பிடுகின்றார். வாருங்கள் அம்மா. வாகிதா பர்வீன், அரவக்குறிச்சி. அன்பின் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். சங்கத்தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். சகோதரி ஆயிஷா அவர்களுக்கு மிகவும் நன்றி, மகிழ்ச்சி. சையத், என்னுடைய கதைக்குள்ள நான் பயணிக்கிறேன். சையதிற்கு அன்றைய நாள் அவ்வளவு மனதில் சூழல் சுழல வைக்கும் என்று தெரியவில்லை. அக்காவிடம் திருமண ஏற்பாடு. அப்பா தவறியதால் அப்பாவின் ஸ்தானத்துடைய பொறுப்பும் கடமையும். ஒரே தம்பி வேற. வருமானம் மிகப்பெரிய தேவையாய் இருந்தது அந்த வீட்டிற்கு. சையது காலையிலே அதிக சிந்தனையில இருந்தான். வெளிப்படையா யார்கிட்டையும் எளிதில மனதில பழகவும் மாட்டான், பகிரவும் மாட்டான். தன் தேவைகளை சுருக்கி கொள்ளும் அளவுக்குரிய வீட்டு சூழல் இருந்தது. ஒரு மருந்தகத்துல பணி செஞ்சு கொண்டிட்டு இருக்கான். தினமும் காலையில 7 மணிக்கு போயிட்டு இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். இன்றைக்கு முகம் அவனுக்கு காலையிலேயே ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அதை பார்த்து அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னம்மா முகத்தை ரொம்ப வாட்டமா இருக்கு. அம்மாவிடம் தேநீர் கோப்பையை வாங்கி கொண்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அம்மா சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுமா, அக்கா கல்யாண செலவு தானே,
இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், மன திருப்தியா இருக்கணும், அக்கா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சரிம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லா இருக்காம்மா இறைவன் பார்த்துக்குவாம்மா என்று சொல்லிக்கிட்டு அவன் வீட்டுக்கு பள்ளி ரெடி ஆகுறான் தன்னுடைய பணி செய்யறதுக்காக. சையதுக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது. அவனுடைய வீட்டு சூழ்நிலை அவன் ரொம்ப மிக குறுகிய நண்பர்கள் தான் இருக்காங்க. சையத் மேல்நிலைப்பள்ளி பருவத்துல தன்னுடைய பள்ளி நிர்வாகத்துல மிகுந்த அன்பும் தன்னோட ரொம்ப அக்கறை இருக்கிறவங்க கிட்ட நிலா அப்படிங்கிற ஒரு மேடம் கிட்ட ரொம்ப மதிப்பு அவனுக்கு இருந்தது. தேர்வு முடிஞ்ச ஒரு சூழல்ல அலைபேசியில உரையாடிட்டு இருக்கும் பொழுது, உங்க நட்பு எனக்கு வேண்டும், நீங்க என்னோட உறவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா ஏதும் சொல்லவே இல்லை. சரிம்மா சொல்றமா என்று சொல்லிவிட்டு அலைபேசி அணைத்து விட்டாங்க. நிலா அனைவரிடமும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவங்க, முகமூடி அணிய விரும்பாதவங்க, நேரிய நடைமுறையை பின்பற்றுவாங்க, நட்பையும் கற்பு போல என்றவங்க. ஏனோ நிலா யாரையும் ஒரே நண்பன் என்ற ஸ்தானத்துல வைக்கல, அவ்வளவு நட்புக்கு உயர் தருபவர். சையத் சொன்னவுடன் ஏனோ தான் நினைத்த அந்த ஸ்தானத்தில் சையத் ஒளிர பெறுவான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த நட்பும் உயிர் பெற்றது. சையது காட்டிலும் சையதோட அம்மா, சகோதரி, பாட்டி எல்லாரும் அந்த நட்புலையும் அந்த உறவுலையும் மிகுந்த அன்பு செலுத்தினாங்க. சொந்த உறவுகளை காட்டிலும் அவங்க மேல பிரியம் செலுத்தினாங்க. சையதுக்கு திருமணத்தோட அக்கா திருமணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தத்திலே இருந்துட்டு இருக்கா. அவன் வெளியில கிளம்பும் போது, அம்மா அலைபேசி உங்களது அழைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வெளியில போறான். அம்மா அப்படியே பேசியார், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வர்றாங்க. நிலாமா கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நிலா அலைபேசியில வர்றாங்க. கல்யாண பொண்ணு எப்படி இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்களா, என்ன பண்றாங்க, நல்லா இருக்காங்கம்மா. சையது முகம்தான் ஏனோ ரொம்ப வாட்டமா இருக்கு, ஏதும் சொல்லல, ஒரே பையனா கஷ்டப்படுறான், கல்யாண செலவு வேற அதிகமாயிட்டே இருக்குது, திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சாப்பாட்டு செலவுக்கு அதிகமா ஆள் கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனும் என்ன பண்ண போறான்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்கம்மா இறைவன் இருக்கான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பணியில இருக்கும்போது சையதுக்கு ஒரு அழைப்பு வருது. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு இன்டர்வியூல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் எல்லாத்தையும் நிலாவிட மட்டும்தான் சொல்லுவான். என்னமோ குரல்ல அலைபேசியில் அழைக்கும் பொழுது, என்ன செய்யுது குரல் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு இந்த சென்னையில மருந்தாளர் நிறுவனத்தில இருந்து உயர் பதவிக்கு இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தது, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை, அதுக்கு மேல என்ன இருக்கு, கல்யாணத்துக்கு ஒண்ணு 4-5 நாள் தான் இருக்கு. இல்ல சையத், ஏன் அக்காவோட திருமணம் இருந்தா என்ன, நீ போலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு போயறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்ல, நிறைய செலவு இருக்கு, அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு இப்ப எந்த இடத்துல என்ன வேலை இருக்கு அப்படிங்கும்போது, சென்னையில தான் எனக்கு அந்த இடத்துல கேட்டிருக்காங்க, சென்னையில அரும்பாக்கத்துல அந்த நிறுவனத்துடைய அழைப்பு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரி நீ அலைபேசி நீ வை, கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எதுவுமே பேசவே இல்லை. அவங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சையதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. சையது உனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, குறுந்தகவல் வந்திருக்கு, அதை நீ பாருமா. அந்த குறுந்தகவல் எடுத்து பாக்குறாங்க. ஒரு பேருந்து நிறுத்துறத முன்பதிவு பயணச்சீட்டு போட்டிருக்காங்க, தக்கல்ல போட்டிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம ஒரு நபரோட எண் கொடுத்து, அரும்பாக்கத்துல இந்த இடத்துல அந்த தங்குற விடுதி இருக்கு, அந்த நபர்கிட்ட நீ பேசுமா, அவனுக்கு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற எதுவுமே பண்ண வேணாம், உடனே நீ கிளம்புறதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. சையதுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நமக்கு இப்படி சொல்றாங்க, கல்யாண வீடு இருக்குது அதை விட்டுட்டு போன்னு சொல்றாங்க, இவன் என்ன குழப்பத்திலே இருக்கான், மறுபடியும் கூப்பிடுறான், நான் எப்படி போறது, வீட்டுக்கு ஒரே பையன், நீ எதுவும் பேசாத, நீ கிளம்பு, மற்றபடி பாத்துக்கலான்னு சொல்றாங்க. அவனும் அமைதியா எதுவுமே பேசாம முன் அனுமதி கேட்டுட்டு வீட்டுல போய் ரெடி ஆயிட்டு பேருந்துல தயாரானதுக்கு அப்புறம் அனுமதி தகவல் கொடுக்குறான். பேருந்து நிறுத்தத்துல நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில அவன் இன்டர்வியூக்கு போறான். அந்த இன்டர்வியூல நிறைய நபர்கள் கலந்துக்கிறாங்க. அதுல அவனுக்கு இன்னும் 2 பேருக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை அவன் சொல்றான். சந்தோஷத்தை முதல்ல நிலா கிட்ட தான் சொல்றான். அவன் சொல்லும் பொழுது அந்த குரல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கு, ஒரு வருத்தமும் இருக்குது. ஏமா நீ இப்படி சந்தோஷப்பட, இல்ல அவங்க மறுபடியும் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குது அதற்கு வான்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு நான் ஊருக்கு வேற போகணும், அக்காவோட கல்யாண ஏற்பாடு இருக்கு, நீ அதெல்லாம் எதுவும் பார்க்காதம்மா, நீ நேர்காணல் போது நீ கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க.
இந்த இடத்துல சையதுடைய அம்மா வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா சையது போறான், ஒரு தகவலுமே எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிறாங்க. என்னம்மா சாப்பாட்டு செலவுக்கு ஆள் வந்து காசு இப்பே கேட்குறாங்க அப்படிங்கும்போது, அம்மா அவங்களோட நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த சாப்பாட்டு குறியும் வந்து, அம்மா சாப்பாட்டு வேலை நல்லபடியா நாங்க பண்ணிடுறோம்மா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னடா இவ வந்து இப்பதான் மாட்டேன்னு சொல்றாங்க, இப்ப சரின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்துல சையதுக்கு அந்த நேர்காணல்ல வந்து கேட்கும் பொழுது மனிதவள மேம்பாட்டு அவர்களுக்கு சொல்றாங்க, நீங்க இதுல நீங்க தகுதி பெற்றுட்டீங்க, உங்களுக்கான அனுமதி சீட்டு நாங்க கொடுத்துட்டோம், நீங்க இன்னும் 1 மாதத்துல இங்க வந்து தங்கிருங்க, பணியில நல்லா செய்யுங்க, உங்களுடைய பணி எங்க நிறுவனத்திற்கு வேணும்னு சொல்றாங்க. இது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்ப நம்ம எவ்வளவு நல்லபடியா நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு நான் 100 பக்கம் அக்காவுடைய திருமணம், மாப்பிள்ளைக்கு வேற செயின் கொடுக்கணும், அந்த செயினுக்கு காசு என்ன பண்றது அப்படின்ட்டு சந்தோஷத்தை காட்டிலும் வருத்தம் நிறைய இருந்துட்டே இருக்கு. நிலாட சொல்றாங்க, நிலா நீ ஊருக்கு வாப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சந்தோஷமாவும் ஒரு பக்கம் மனதுல வருத்தமாவும் ஊருக்கு வர்றான். இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவனுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அவன் வீட்டுல யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான். அப்பதான் அவங்க வீட்டுல அம்மா சொல்றாங்க, அம்மாட்ட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. என்ன செய்ய, என்ன ஏன் இப்படி இருக்குன்னு இல்லம்மா நான் நல்லபடியா முடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னம்மா அப்படிங்கும்போது, சாப்பாடு செலவு நல்லபடியா இருக்கு, நம்ம நிலா இருக்காங்களா, அக்கா திருமணத்துக்கு பரிசு கொடுத்துருக்காங்கம்மா, இந்தாம்மா நிலாவுக்கு அக்காவுக்கும் ஒரு கைச்செயின் கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளைக்கும் கைச்செயின் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, அவங்க எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாங்கம்மா, ரொம்ப நிறைவா நான் கல்யாணம் போயிட்டு இருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது, சாப்பாட்டு செலவுக்கும் அவங்கதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றதுனே பண்ணாம நிலாவுக்கு எதுவுமே போன் பண்ணல, அமைதியா போய் இறைவன்கிட்ட போய் மன்றாடுறான். இந்த உறவு தனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு இறைவன் தான் ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கான்னு நினைச்சிட்டு அமைதியா சொல்றாங்க. மறுபடியும் நிலாவுக்கு போன் பண்றாங்க, நீ ஒண்ணும் செய்யாதப்ப நீ கல்யாணத்துல நல்லபடியா சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கு அவங்க சொல்லி கொடுத்த அந்த குரலே ஞாபகம் வருது. உடுக்கை இழந்தவன் உடுக்கை இழந்தவன் தாங்கிய அரும்போல் இடுக்கன் களைவதான் நட்பு. அந்த நட்பு வந்து ஆடை அழிந்து விட்டா எப்படி மானத்தை போய் காக்குதோ அதே போல நட்பு தனக்கு எவ்வளவு காப்பாத்திருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நன்றி. வாகிதா பர்வீன் சிறப்பான இந்த குரலுக்கு பொருத்தமான கதை சொல்கிறீர்கள். சற்று நீண்ட கதை அதுதான், மற்றபடி கதை பொருத்துவார். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இடுக்கன் எது கலையுதோ அது நட்பு. தக்க நேரத்தில் அந்த இடுக்கனை களையணும், அதுதான் நட்பு என்று இந்த குரல் வழியாக சிறப்பான கதை சொன்னீர்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்களம்மா. தொடருங்களம்மா. மிக சிறப்பாக அனைத்து கதை சொல்லிகளும் தங்களது கதையை கூறி சென்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே, செய்யா அதற்குரிய அந்தணரே ஆராயின் ஏனை இதற்குரியர் அல்லாதார் இல் வெள்ளி வீதியார். ஒருவரால் செய்யப்படாத மொழியாகிய வேதத்துக்கும் திருவள்ளுவரால் அருளி செய்யப்பட்ட தன் வழியின் ஒழுகுவோருக்கு பயன் விளைவிலே பொய்ப்படாத மொழியாகிய திருக்குறளுக்கும் பொருள் ஒன்றே. ஆராயுங்கால் செய்யப்படாத அவ்வேதம் ஓதுவதற்கு உரியவர் அந்தணரே, பொய்படாத இந்த திருக்குறள் ஓதுவதற்கு உரியவர் அல்லாதவர் உலகத்தில் இல்லை என்ற வெள்ளி வீதியாரின் திருவள்ளுவ மாலை வரிகளோடு நமக்கு மிக சிறப்பாக கதை கூறி சென்ற அனைத்து கதை சொல்லிகளுக்கும் நன்றிகளை கூறுகின்றேன். இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் கவிச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன்.
நமக்கு மிக சிறப்பாக பின்னூட்டம் வழங்கிய ஜனநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. குரலுக்கு